காதலர என்ன பண்ண முடியுமா முடியுமா இப்போ சொல்ல முடியும் தள்ள முடியுமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து நைட்டு லைவ்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் உட்கார்ந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நேத்து எபிசோடு முடிஞ்சது பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எஃப்ஜே, கானா வினோத், அரோரா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அதாவது நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதுதான் பாடிட்டு இருக்காங்க. அப்படி பாடிட்டு இருக்கும் போது சுபிக்ஷா இருக்காங்கல்ல, நான் பீட் பாக்ஸிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமாங்க? இந்த எஃப்ஜேவே பீட் பாக்ஸிங்ன்ற பேர்ல நம்மள ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே நீங்க யூடியூப்ல போங்களேன், பீட் பாக்ஸிங் அப்படின்ற மாதிரி போட்டு பாருங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் பீட் பாக்ஸிங்ல. சும்மா சவுண்டு கிவுண்டுன்னு இவன் வாயில எப்ப பாரு ஒரே மியூசிக்கை தான் போடுவான் இந்த எஃப்ஜே. அது ஒரு டேலண்ட், என்கிட்ட இருக்க டேலண்ட்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பட் உண்மையில அது டேலண்ட்லாம் கிடையாதுங்க. நீங்களே கத்துக்கணும்னா 10 நிமிஷத்துல கத்துக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி சில சவுண்ட் ஏற்படுத்தினா பீட் பாக்ஸிங் வந்துடும். அதுல நிறைய ஸ்டேஜ் இருக்கு. இப்ப பீட் பாக்ஸிங்லயே பயங்கர சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறவங்களா இருக்காங்க. அதுதான் டேலண்ட். எஃப்ஜே பண்றது டேலண்ட் கிடையாது. எஃப்ஜே வேற இந்த சுபிக்ஷாக்கு சொல்லி கொடுத்துட்டான். சுபிக்ஷா அதை பண்றது பெரிய டேலண்டா நினைச்சு எப்ப பாரு பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாட்டு யார் பண்ணாலும் சரி, நான் பீட் பாக்ஸிங் பண்றேன். இப்ப எஃப்ஜே கூட பண்றதை நிறுத்திட்டா இந்த சுபிக்ஷாவோட தொல்லை தாங்க முடியல. சுபிக்ஷா வந்து நம்ம பயங்கரமா பண்றோம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது கடுப்பா தாங்க இருக்கு. பிக் பாஸே நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள தேவையில்லாம பீட் பாக்ஸிங்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா இவங்க சுபிக்ஷா கேட்குற மாதிரி இல்லை, அடிக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அரோரா எனக்கு தெரிஞ்சு வந்து கானா வினோத்துக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவாங்கன்னு தான் தோணுது. அது என்னன்னா, நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா சாங்கில் ஒரு லிரிக்ஸ் வரும் பார்த்தீங்களா? என்ன வரும்னா வந்து, கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமான்ட்டு. அப்ப கானா வினோத்து தாளம் போட்டுக்கிட்டே இதை பாடிட்டு இருக்காரு. அந்த வரி வரும்போது என்ன பண்றாருன்னா, தாளம் போடுற பாத்திரத்தை கீழே வச்சிடுறாரு, பக்கத்தில் இருக்க அரோராவை கட்டி பிடிக்கிறாரு. அதாவது கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியும் போது அவங்கள கட்டிப்பிடிக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து கானா வினோத்துக்கு எதிராக தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கானா வினோத் அரோரா கிட்ட கொஞ்சம் க்ளோஸா சில விஷயங்கள் பண்றதெல்லாம் வெளியே நெகட்டிவா தான் போச்சு. நடுவில் அது நடக்காம இருந்தது, இப்ப திரும்பி ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்குங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல வந்து கானா வினோத் பண்றது தப்புன்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அந்த தப்பு பண்றதுக்கு இடம் கொடுக்கறதே அரோரா தான். அரோரா தொடர்ச்சியா அந்த இடத்தை தராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்போ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கானா வினோத் டச் பண்ணும்போது இடம் கொடுக்கறது இவங்க தான். கானா குட்டின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் கானாவியே இவங்க பாருங்க மாட்ட வச்சிருவாங்க பாருங்க. கானா வினோத்தியே திவாகரா அந்த மாதிரி தான் மாட்ட வச்சாங்க. அதே மாதிரி கானா வினோத்தை மாட்ட வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, அவர் கட்டி பிடிச்சதுக்கு இந்த பொண்ணு என்னப்பா பண்ணுவா? இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்லியாவே அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறா. இந்த பொண்ணு பண்றதுல தப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். கானா வினோத் சுபிக்ஷாவை அந்த மாதிரி கட்டி பிடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க. எவ்வளவு நாளா டைம் எடுத்து யோசிங்க. சுபிக்ஷாவை அப்படி கட்டி பிடிச்சு பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி திவ்யாவை கட்டி பிடிச்சு பாத்திருக்கீங்களா? அதாவது திவ்யா கணேஷ் சொல்றேன், கட்டி பிடிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறீங்க வேணும்ட்டே. இப்போ அரோராலாம் ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாங்க. நீங்க ஒரு லிமிட்டோட மெயின்டைன் பண்ணீங்கன்னா அவரை லிமிட்குள்ள வச்சுக்கலாம். அதாவது அவர் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆக்ட் பண்றாருன்னா லைட் ஆக்ட் பண்ணிட்டு டக்குன்னு விலகிடணும். நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்க, அந்த இடத்த கானா வினோத் யூஸ் பண்றாரு. அரோரா வேணும்ட்டே நிறைய இடத்த தராங்க. அது வந்து வெளியே போன திவாகர் கிட்டயும் அப்படிதான் நிறைய இடத்த தந்தாங்க. கானா வினோத்துக்கும் இப்ப நிறைய இடத்த தராங்க. அப்படி நிறைய இடத்த தரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அதை சொல்லி காலி பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இப்ப கானா வினோத் இப்படி கட்டி பிடிக்கிறாருன்னா இவங்க இடம் தந்து, அதாவது ஃப்ரெண்ட்லியான அவர் கட்டி பிடிக்கும் போதெல்லாம் சிரிக்கிறாங்க. அதனால அவர் தப்பா எடுத்துக்கல போலன்ட்டு அடிக்கடி இந்த விஷயத்தை பண்றாரு. இப்படி பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் கானா வினோத்தை மாட்ட வைப்பாங்க. இது நடக்கும், நீங்க வேணா பாருங்களேன். ஏன்னா இவங்க நிறைய இடத்துல அந்த விஷயத்தை பண்றாங்க. திவாகர் விஷயத்துலலாம் கண்டிப்பா வந்து திவாகர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்களாம், எல்லாமே பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு கடைசியில பார்த்தா திவாகர் வந்து பொண்ணுன்னு சுத்திட்டு இருக்காருன்னு. அப்படி பார்த்தா நீ பையன்னு சுத்திட்டு இருக்க. நான் இது யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் சக பொண்ணுங்க கூட அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அரோரா பொண்ணுங்க கூட அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த கேமோட ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பாருங்கள். அரோரா வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஆதிரை இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வியானா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, ஏன் கனி இருக்காங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆதிரை இருந்த வரைக்கும் தான் ஆதிரை கூட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. மற்றபடி பசங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் அரோராவோட கேமு. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட கருத்து என்னன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.